ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா குரூப்போட ரிசல்ட் வெளியாகி பல்வேறு குளறுபடிகள் நடந்திருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுங்க. அதோட அஃபிஷியல் நியூஸை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தென்காசியை சேர்ந்த ஒரே ஒரு பயிற்சி மையம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி சதவீதம் கொடுத்துருந்தாங்க. இது எப்படி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ஏதாவது உடன்பாடு இருக்குமா, இல்லை முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் முன் வச்சுருந்தாங்க. பட் இதுக்கெல்லாம் விளக்கமாக வந்து பார்த்திங்கன்னா அதோடைய நிறுவனர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களோட கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா 32 மாவட்டத்தில் இருக்குங்க. ஒரு மாவட்டம் 2 மாவட்டத்துலேயும் 32 மாவட்டத்துலேயுமே எங்களோட கிளைகள் வந்து இயங்கிட்டு இருக்குங்க. எல்லாத்தையோட டோட்டல் சேர்த்து தான் நான் அந்த மதிப்பெண் வழங்க அவ்வளோ பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி கேளுங்க அப்படின்ற மாதிரி. இல்லை உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி. வழியில் மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காருங்க. இதனால் அஃபிஷியல் நியூஸ் என்ன வந்திருக்குதுன்னா, நெக்ஸ்ட்டு வந்து சிவி வெரிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் நடக்கும், மறு உத்தரவு வரும், மறு ரிசல்ட் வரும் அப்படின்லாம் எண்ணி பார்க்க முடியாதுங்க. இது வந்து அஃபிஷியல் நியூஸாகவே மாறிடுச்சிங்க. நெக்ஸ்ட் வந்து போஸ்டிங் தாங்க பாக்கியே இருக்குது. போஸ்டிங் வந்து ஒரு கொஞ்சம் நாளில் போட்டுருவாங்க. அதனால் திரும்பவும் தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்கள் பண்ணுறது அனைத்தும் வேஸ்ட்டு தாங்க. திருப்பவும் நடக்கும், அதாவது எக்ஸாம் நடக்கும், திருப்பவும் ரிசல்ட் மறு உத்தரவு கொடுப்பாங்க அப்படின்லாம் நினச்சிருக்கிறது வந்து முற்றிலும் தவறுங்க. அவங்க வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து ரிசல்ட் வரும், இல்லைன்னா மறுதேர்வு வைப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கோச்சிங் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கோம், அவ்வளோ ரிசல்ட் கொடுத்துருக்கோம்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க விளம்பரத்து தேடலோட ஒரு அங்கம் தான் அப்படின்னு சொல்லலாம் மக்களே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் படிக்கிறது தான் உங்களோட வேலையாக இருக்கணும். மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா 100% வாய்ப்பே இருக்காதுங்க. எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா சிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா வர மாதிரி இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சான்றிதழ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு இ சேவை மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. கூடிய சீக்கிரத்தில் வேலைவாய்ப்பு அப்பாயின்மெண்ட் லெட்டர் உங்கள் வீடை தேடி வருங்க. ஃபெயில் ஆனவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் கட்ட பணிகளுக்கு போகிறதாங்க. நெக்ஸ்ட்டு போய் அடுத்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து படிக்கிறது மட்டும் தான் ஒரே வழிங்க. மீண்டும் ரிசல்ட் வரும், மறுதேர்வு வைப்பாங்க, ஏதாவது குளறுபடிகள் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நான் எண்ணிட்டு இருந்த காலம் தாங்க போகும். காலம் பொன் பண்ணுறதுங்க, காலத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அடுத்த நோட்டிஃபிகேஷன் படிக்க கிளம்பிடுங்க நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வருங்க.